வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் கட் ஆஃப் மார்க் தான். ஸோ நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக கட் ஆஃப் மார்க் அப்படின்றது பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கானது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படின்ற தகவலை வந்து முழுமையாக பார்த்துடலாம். எக்ஸாமினர் ரீடர் பெய் லீஃப்க்கு எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து கட் ஆஃப் அப்படின்றது போட்டாச்சு. இப்போ ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேன் ஓஏக்கு மட்டும் ஓஏவுக்கும் இதுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம். காப்பியஸ்ட் அட்டெண்டர் அதற்கான கட் ஆஃப் வீடியோ ஈரோடு டிஸ்ட்ரிக் வரை அல்பபெட் ஆர்டரில் தான் போட்டுக்கிட்டுருக்கோம். ஏபிசிடியில் அதில் ஈரோடு வந்தாச்சு. காப்பியஸ்ட் அட்டெண்டர் இதில் வந்துட்டு 2 காலி பணியிடம் அப்படின்றது ஈரோடில் இருக்குது. ஃபஸ்ட்டு முதல் பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் ப்ரியாரிட்டியில் ஒரு வேக்கண்ட். இதுக்கு வந்து 80+ மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து தேவை. அதுக்கடுத்து எஸ்சிஏ விமனு டிஸ்ட்ரிபியூட் விடோ பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டியில் வந்து ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்களா. இந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு ஒன் நபர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அவங்க 50 எடுத்தாலும் சரி, 40 எடுத்தாலும் சரி. ஸோ கண்டிப்பாக கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம், பேக்லாக் வேகன்சியில் ஒரு வேக்கண்ட் வருது அப்படின்னா அதுக்கும் இந்த மாதிரியான கேட்டகிரிக்கும் நபர்கள் அப்ளை பண்ணியிருந்தாலே போதும். ஜென்ரல் டர்ன் அடுத்து வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் ஜென்ரல் டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வேக்கண்ட் வந்து இருக்குது. இதுக்கு மினிமம் 80+ தான் வரும். ஏன் ஜென்ரல் டர்னில் 80 வேக்கண்ட் 80 மதிப்பெண்கள் எடுத்தால் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா 4 வேக்கண்ட் இருக்குது. அதை 5ன்னு எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 20 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஜென்ரல் டர்ன்லேருந்தே. ஸோ இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 20 நபர்கள் வந்து 80க்கு மேலே எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு 80க்கு மேலே 82, 83 அந்த ரேஞ்சில் தான் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 90க்கு மேலெலாம் அவ்வளோலாம் யாரும் ரொம்ப ஹெவியாலாம் பண்ணலை. 1-2 பேர் இருக்காங்களே தவிர அவங்க வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு இதில் போயிடுவாங்க. ஸோ ஓகேவா, அதனால் 80+ அந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும். அடுத்து ஜென்ரல் டர்னில் பிளைண்ட்னஸ் இது வந்து பேக்லாக் வேக்கண்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு நபர் போட்டி மட்டும் போட்டால் போதும். அப்ளை பண்ணி எலிஜிபிள் இருந்து அப்ளை பண்ணியிருந்தாலே போதும். சேம் இதுவும் அதே தான், எலிஜிபிள் இருந்து அப்ளை பண்ணால் போதும். ஜென்ரல் டர்னில் எனி ப்ரியாரிட்டி அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கும் 80+ போதும். பிசியில் 80+ வேணும். பிசியில் விமன் கேட்டிருக்காங்க. 75+ மார்க் வந்து இருந்தாலே போதும். பிசி பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் இதுக்கும் வந்து ஒன் நபர் அப்ளை பண்ணால் போதும். சேம் இதே தான். யாராவது ஒரு கேண்டிடேட்டுக்கு இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பிசியில் ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க. இதுக்கும் 75+. எம்பிசிடிசி 80+ வரும். எம்பிசிடிசியில் விமனு சேம் 80+ வரும். இதில் வந்து ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க 75+ வரும். எஸ்சியில் 2 வேக்கண்ட்டு 75, விமனுக்கும் 75. எஸ்டியில் ப்ரியாரிட்டி எனி கேண்டிடேட் எஸ்டியோட ப்ரியாரிட்டியோடு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டான இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 டிஸ்ட்ரிக் வந்து ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. அது செங்கல்பட்டு உட்பட, செங்கல்பட்டு அண்ட் காஞ்சிபுரம் 2க்குமே ஒரே இது தான். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, அதற்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதில் வந்து 5 காலி பணியிடம் அப்படின்றது வந்து ஜென்ரல் டர்ன்லேயே ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 85+ இருக்கணும். காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கொஞ்சம் ஈரோடு கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து காம்படிஷன் கொஞ்சம் ஹை. ஓகேவா. இதில் வந்து ஒரு 85+ வேணும். ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி சேம் 85. விமன் கேட்டிருக்காங்க 80+ போதும். பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் ஒன் கேண்டிடேட் அப்ளை பண்ணால் போதும். இங்கேயும் அப்ளை பண்ணால் போதும். ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி 75+ போதும். ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க. ப்ரியாரிட்டி இருக்கிறதுனால தான் அதில் வருது. இங்கே வந்து 80+ மார்க் தேவை. பிஎஸ்டிஎம்க்கு 80+, விமனுக்கும் 80+. விமனில் பிஎஸ்டிஎம் 75 வரும். டிஸ்ட்ரிபியூட் விடோ 75 தான் வரும். பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் இந்த இடத்துல ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். அடுத்தும் சேம் அதே தான். 13வது 14 பிசியில் ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 2 வேக்கண்ட் இருக்குது. 75+ போதும். பிசியில் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி 70+ மார்க் போதும். அடுத்து பிசி விமன் பிசியில் முஸ்லீமும் பிசிஎம் உமன் அதை தான் அப்படி போட்டிருக்காங்க. ஒரு வேகண்ட்டு 75+ போதும். எம்பிசிடிசிக்கு 75 போதும். இதில் பிஎஸ்டிஎம் 75. இதில் விமனுக்கு 70+ இருந்தால் போதுங்க. அதாவது எம்பிசிடிசிலேயே இவ்வளோ வேக்கண்ட், அதாவது காலி பண்ணிவிடுவங்களோட எண்ணிக்கையை பாருங்களேன். ஃபஸ்ட்டு எம்பிசிடிசியில் 3 வேக்கண்ட், அதுக்கப்புறம் விமனுக்கு அப்படிங்கிறப்போ இதில் மார்க் குறையும். இதில் பிஎஸ்டிஎம் அப்படிங்கும்போது 75+ இருந்தால் போதும்.
அடுத்து வந்து சேம் கேண்டிடேட் இருந்து அப்ளை பண்ணால் போதும். எம்பிசிடிசியில் ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க. ப்ரியாரிட்டிங்கிறப்போ 70க்கு கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து எஸ்சியில் 3 வேக்கண்ட்டு. இதுக்கு வந்து 75 ப்ளஸ்ஸு. எஸ்சியில் பிஎஸ்சிஎம் 75, எஸ்சியில் விமனு 75 தான் வரும். பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷனுக்கு இனி கேண்டிடேட் அப்ளை பண்ணால் போதும். எஸ்சி ஏல ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஒரு வேக்கண்ட்டுக்கு 70 ப்ளஸ் மார்க் வந்து வரும். எஸ்டிக்கும் சேம் 70 ப்ளஸ்ஸு. எஸ்டியில் பிஎஸ்சிஎம் ப்ரியாரிட்டி மினிமம் 50 ப்ளஸ் மதிப்பெண்கள் இருந்தால் போதும். 50ஓ 40ஓ எவ்வளோ எடுத்திருந்தாலும் இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரமில் 51 காலி பணியிடங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்த டிஸ்ட்ரிக் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக். ஸோ இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன கட் ஆஃப் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு வந்து 85 ப்ளஸ் வந்து வரும். பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் இங்கே கேண்டிடேட் அப்ளை பண்ணால் போதும். பிசி இங்கே வந்து 80 ப்ளஸ் வந்து தேவைப்படும். ஸோ பிசி உமனுக்கும் 80 ப்ளஸ் தான் வரும். பிஎஸ்டிஎம்க்கு சேம் 80 ப்ளஸ் தான் வரும். எம்பிசி டிசிக்கு 80 ப்ளஸ் வரும். எஸ்சியில் ப்ரியாரிட்டி 75 ப்ளஸ் மார்க் வந்து தேவை. அடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் டிஸ்ட்ரிக்டானது. ஸோ கரூர் டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துருவோம். இதில் வந்து ஒரே ஒரு காலி பணியிடங்கள் தான் இருக்குது. அதனால தான் லாஸ்ட் பேஜில் கொடுக்காம மிடில்லையே கொடுத்துட்டாங்க. காலி பணியிடங்களோட பங்கீடுன்னு போட்டு அதிலேயே வந்து மென்ஷன் பண்ணாங்க. முன்னாடி வந்து வேறு நோட்டிஃபிகேஷனில் காலி பணியிடங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கடைசியாக கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு வேக்கண்ட் இருக்கிறதுனால இங்கே நடுவுலையே மிடில்லையே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னில் விமனாக இருக்கணும், டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். இந்த இது வந்து கேட்டகரியில் இருக்கிற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பேக்லாக் வேக்கன்சி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த கேட்டகரி இருக்கிற எல்லாரும் இருக்கிற நபர்களாக இருந்து கரூர் டிஸ்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. நீங்கள் ஒரு 40 மதிப்பெண்களோ 50 மதிப்பெண்களோ ஒரு 60 மதிப்பெண்களோ என்ன மதிப்பெண்கள் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட்டு அங்கே அப்ளை பண்ணியிருக்கேன், நான் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க. 100க்கு 100%. அதை விட மெயினாக இந்த பேக்லாக் வேக்கன்சி இருக்குது. ஸோ பேக்லாகில் வேக்கண்ட் வந்துச்சுனாலே தெரியும், நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். பேக்லாக் வேக்கன்சி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். இதுக்காக நீங்கள் தனியாக வந்து ரொம்ப ஹை மார்க் எடுக்கணும் அப்படின்றது கூட தேவையில்லை. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டினியூவாக வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்த டிஸ்ட்ரிக்டான வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ச்சியாக இப்போ கரூர் வரையும் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு இன்னும் ஒரு 2 அல்லது 3 வீடியோக்களில் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்கும் முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மசால்ச்சி, வாட்ச்மேனு இதுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றத போடுவோம். அதுக்கான அனலைசிஸ், அதுக்கான டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வீடியோ போடுறதுக்கு ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.